இந்த லேப்டாப் அப்பப்போ ஆஃப் ஆகுது, இதை கொடுத்து சர்வீஸ் பண்ணுங்கடான்னு சொல்லி எத்தனை நாள் ஆகுது, அதையும் பண்ண மாட்டீங்க. ஒரு வேலை சொன்னால் அந்த வேலையை ஆரம்பித்ததை விட அங்கேயே நிறுத்துறீங்க, அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டேங்கிறீங்க. எல்லாம் அங்கங்கே பெண்டிங்கில் இருக்குது. இப்படியே பண்ணிட்டு இருந்தால் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியாதுன்னு சொல்கிறேன். எதுவுமே புரிய மாட்டேங்குது உங்களுக்கு. ஏன் தாடி பண்ணுறீங்களே தெரில. டேய் சக்தி, டேய் உன்னை தான் கூப்பிட்றேன். மார்க்கெட்டிங்கில் லீடில் இன்னொரு 500 எக்ஸ்ட்ரா பண்ண சொன்னேன். பண்ணியா இல்லையா, பேசுறியா இல்லையா? அடுத்த கேம்பெயின் இப்போ என்ன ஆகுது? என்ன தான் நினச்சிட்டு இருக்க? லீடு வராமல் எப்படி அடுத்த வேலையை பார்க்குறது? ஒரு மாதத்துக்கு நான் வந்து இத்தனை டெமோ போகணுன்றேன், இத்தனை லீடு வரணுன்றேன். அது எதுவுமே நீ இன்னும் பண்ண மாட்டேங்கிற. எப்போ கேட்டாலும் வந்துட்டு பதில் சொல்லாமல் உட்காந்து ஃபோன் நோண்டினே இருக்க. என்னடா நினச்சிட்டு இருக்க? இப்படி பண்ணால் ஒன்றும் ஆகாதுடா. நான் தெரிஞ்சுக்க போல. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் லீடு வராமல் நம்ம அடுத்து டெமோக்கு ஆள் கூட்டு வர முடியாது. டெமோக்கு ஆள் வராமல் நம்மளால் அடுத்து ஒன்றும் பண்ண முடியாது. இவனை 10 மெசேஜ் ரெடி பண்ணுறான் நான் டெமோக்கு, இன்னும் ஒன்றும் பண்ணலை. இவன் இந்த 10 மெசேஜ் நீ எப்போ அனுப்புறியோ அப்போ தான் கன்வர்ஷன் நடக்கும் சொல்லிட்டேன். நீ அதை பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த மாதத்துக்கு வருமானத்துக்கோ செலவுக்கோ எதுவுமே பண்ண முடியாது. இதுதான் கடைசி தடவை. இதுக்கு மேலே என்னால் எதுவும் சொல்ல முடியாது. என்ன நடக்கணுங்கிறது இனிமேல் நீங்கள் முடிவு பண்ணீங்க. தலைவலி தான் இருக்குது உங்களோட. ஏன்டா இவெல்லாம் பேச்சு வாங்கிட்டு அவனோட வேலையோட போகலாம். இவனிதே டேபிள் டேய் கோச்சிடா, ஏதோ டென்ஷனில் திட்டேன். அதான் ஒரு இன்வெஸ்டர்கிட்ட பேசினேன், உங்கள் ஆப் ஐடியாலாம் சொன்னேன். அவர் நல்லா இருக்குன்னாரு. நாளைக்கு இல்லை 2 நாளைக்குள்ள ஒரு மீட்டிங் கேட்பார். நீங்கள் வந்து பிச் டெக் ரெடி பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள், நம்ம பார்ப்போம். நல்லபடியாக நடக்கும்னு நினைக்கிறேன். கோச்சிக்காதீங்க, அது பெருசாக எடுத்துக்காதீங்க. அந்த ரெஸ்டாரண்ட் உங்கள் ஐடியா இருக்குல்லடா, அந்த ஐடியா வந்து அவருக்கு ஃபஸ்ட்டு அந்த ஐடியாவுக்கு கேட்குறேன்ட்டு இருக்காரு. அதை பார்த்துக்கலாம். எங்கடா போகிறான்? தனியாக டீ குடிக்க போகிறான். எந்திரிச்சு போயிட்டு போய் பாருங்கடா. இந்த பேர் இவ்வளோ பண்ணுறாங்க. அவரை விட்டுட்டு வேலைக்கெல்லாம் வேறு எங்கேயும் போக வேணாம். அவர் கூட இருந்துடும். அவர் தான் சொல்கிறாரு நான் வந்து காசு வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், தனித்தனியாக ஆஃபீஸ் வச்சுக்காங்கன்ட்டு. அப்புறம் அவரை விட்டுட்டு போவோங்கிற. ஆனால் செட் ஆகாது, இங்கேயே இருப்போம் நம்ம அவர் கூட. அதெல்லாம் பிளான் பண்ணியாச்சடா. பிளான் பண்ணி விட்டுருவோம். அண்ணன் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாதுடா. நான் ரெசியூமா ரெடி பண்ணி அடுத்த கம்பெனி பேசிடுவோம். இப்போ வேணாங்கிறீங்க. பேர் என்ன விட்டுருங்க, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். எங்கடா விட்டுருவீங்க? சும்மா இங்கே போயிட்டு வந்தோம். அவன் சக்தியை காணா வந்துட்டானா? சரிடா, சரி நீங்கள் பாருங்க. நான் அந்த ஒரு வேலையை வெளில போய்ட்றேன். விட்டுட்டேன். இந்த லேப்டாப் பிடி. என்னடா இது? ஆனால் விட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு நல்லது தானடா நினச்சேன். அண்ணா விட்டுருந்தா, நீ நிறைய வேலை கொடுக்குறேன், எங்களால் முடியாதா? ஜெகத்து நீங்கம்மா அலங்கார பந்தலிலே அழகாக படுக்க வைத்தோ எங்கள் நண்பன் என்று மறைந்த நாள். தள்ளி பண்ணினா என்ன? நீங்கள் வேலையை விட்டு போகிறீங்க அப்படின்னாலும் அதுக்காக இவ்வளோ அவமரியாதையே நடந்து கூடாது. கொஞ்சம் தள்ளி வருங்க. ரைட், ஓகே. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸா? சரி, டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் என்னென்ன டைப் இருக்குது? பொதுவாக இப்போ ஜாவாவில் தனியாக, பைத்தானில் தனியாக, C#, C++ எல்லாத்தையும் தனித்தனியாக இருக்குது. ஓரளவுக்கு அவ்வளோ ரஃபாக முடிஞ்சு வச்சுக்கணும், சாதாரணமாக வச்சுக்கலாம். இப்போ வந்து ஓரளவுக்கு எல்லாத்தையும் முன்னையும் காமனாக இருக்க மாதிரி என்னென்ன கிளாஸஸ் இருக்குது அதை எடுப்போம் நம்ம. என்னென்ன கிளாஸஸ் இருக்குது? ஜாவா, பைத்தான், C#. சரி, கொஞ்சம் சத்தமாக பேசு. ரெகுலர் கிளாஸ், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், அதுக்கப்புறம் வந்து இன்னர் ஆர் நெஸ்டட் கிளாஸ். அதே மாதிரி வந்து இன்னர் அவ்வளோதானே? 7 கிளாஸ். இதெல்லாம் வந்து 3 லாங்குவேஜ்லயும் பேசிக்கா வராது. இப்ப இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா பைத்தான்ல வராது. அதே மாதிரி ஸ்டாட்டிக் கிளாஸும் பைத்தான்ல வராது. சரி, ஃபைனல் கிளாஸ் ஜாவால வராது. சரி, வேற
சீல்டு கிளாஸ்னு ஒன்று இருக்கும், அதான் ஃபைனல் கிளாஸா? அதேதான் ஃபைனல். சரி, ஓகே. மொத்தம் எத்தனை கிளாஸ் இருக்குது இதில், டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸில்? 7. ஓகே. இப்போ முதல்ல நம்ம டிஸ்கஷன் எப்படி ஆரம்பிச்சிருவோம். அதான் நான் என்ன கேட்க வரேன்னா, முதல் கேள்வி என்னன்னா, சாதாரணமாக கிளாஸில் இத்தனை டைப்ஸ் இருக்கிறதுக்கான ரீசன் என்ன? எதனால இத்தனை டைப்ஸ் வருது? அதாவது இப்போ ஜென்ரலாக நார்மலாக நம்ம டிஃபால்ட்டாக கிளாஸ் நேம்னு போட்டு ஒரு கிளாஸ் எழுதுறோம், இல்லை மெத்தட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறோம். இப்போ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு சாதாரணமாக எப்போ பண்ணியிருக்கோம். இப்போ எதனால இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் கொடுத்துருக்காங்களே, அதுக்கு என்ன காரணம் இருக்கும்? ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா? சரி. ஸோ அப்போ என்னென்னா வந்துட்டு இப்போ என்னென்னா வந்து எனக்கு தெரிஞ்சே சொல்கிறேன், ஓகேவா? ஸோ என்னதான் வந்து கிளாஸுங்கிறது நம்ம கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அந்த கிளாஸிஃபிகேஷன் எல்லா சூழ்நிலையிலையும் ஒரே மாதிரி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். மேபி இப்போ நம்ம வந்துட்டு இருக்கிற டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸை பார்க்கும்போது அதோட எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் வச்சு அந்த டிஸ்கஷனை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். கரெக்டாக? சரி. இப்போ ஃபஸ்ட்டு கிளாஸ் என்ன சொல்கிறீங்க? சரி. ரெகுலர் கிளாஸ்னால் என்னது? நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது அதை டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ். ஓகே, ரெகுலர் கிளாஸஸ் விட்டுறலாம். அது எப்போவுமே ஒரு கிளாஸ் நேமும் உள்ளுக்குள்ள மெத்தட் போடுறது. அடுத்து வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு என்ன உதாரணம் சொல்கிறீங்க பசங்களுக்கு? என்ன மாதிரி சொல்கிறீங்க? நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம்ல, என்னது? இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல வந்துட்டு பாடி இருக்காது, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் பாஸ் பண்ணும். அதோட ப்ராசஸ்லாம் வந்து இன்னொரு கிளாஸ்ல வந்து டிபெண்ட் பண்ணிருக்கும், இன்னொரு மெத்தட். ஓகே, இன்னொரு கிளாஸுக்குள்ளே தான், கரெக்டு தான். இன்னொரு கிளாஸுக்குள்ளே இப்போ என்னன்னா ஒரு டிக்ளரேஷன் மட்டும் இருக்கும், ஓகேவா? டெஃபினிஷன் இருக்காது. அதாவது நான் வந்து இதை இங்கே செய்ய போகிறேன்னு சொல்லுவேன், ஆனால் அதை இங்கே செய்ய மாட்டேன், செய்யறதுக்கு இன்னொரு கிளாஸ்க்குள்ளே போவேன். சரி, அதை வந்து பொதுவாக நாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம தெரிஞ்ச உதாரணத்தை எப்படி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ ஒரு பெரிய கார் கம்பெனி இருக்குது அப்படின்னா, அந்த கார் கம்பெனியில் வந்துட்டு அஃபிஷியல் டிஸ்கஷன் எல்லாம் ஒரு இடத்துல நடக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேக்ட்ரி மேனுஃபேக்சரிங் நடக்கும். இப்போ புதுசாக ஒரு மாடல் தயாரிக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து எந்த ஃபேக்ட்ரிக்காரங்களும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலாக இந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் வந்து இதான் நியூ டிசைன், இதான் நியூ மாடல், இந்த மாடலில் இந்த ஃபீச்சர்ஸோட நாங்கள் கார் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் அது ஃபேக்ட்ரியில் தயாரிக்கப்படும். ஸோ டிக்ளரேஷன் வந்து ஆஃபீஸில் நடக்குது, மேனுஃபேக்சரிங் வந்து அதாவது இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ஃபேக்ட்ரியில் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் என்னென்னா இப்போ நம்ம வந்து ஏற்கனவே காலேஜ் சினாரியோ போட்டதுனால அந்த காலேஜ் சினாரியோ ஒத்து போகிற மாதிரியே இது எந்த இடத்துல பயன்படும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அந்த மாதிரி சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. அது என்ன பண்ணலாம்? அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் வச்சுருக்கீங்க? அது என்ன பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. இப்போ வந்து காலேஜில் வந்து இப்போ சிஏ இந்த டேட்ல நடக்கும்னு காலேஜ்ல போய் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் சொல்லிடுவாங்க. அந்த சிஏ நடத்துறது அந்த ஸ்பெசிபிக்கான டிபார்ட்மெண்ட்ஸ் தான் அந்த சிஏ நடத்தும். ஓகே, நான் இப்படி வச்சுக்கலாம். அதாவது என்னன்னா காலேஜுங்கிறத வேண்டி காலேஜே நம்ம வந்து இப்போ 3 கேட்டகரியாக பிரிச்சிடலாம். அப்போ தான் நம்ம இந்த எக்ஸாம்பிள் போகிறதுக்கு நல்லா இருக்கும். கொட்டை விட்டு முடி பேசுகிறேன் அப்புறம், ஓகேவா? இப்போ என்னன்னா வந்து மேனேஜ்மெண்ட் ஒரு கிளாசிஃபிகேஷன் வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ரூம் அண்ட் பிரின்சிபல் ஆஃபீஸ். ஓகே, பிரின்சிபல் ஆஃபீஸுங்கிறது அவங்க ஒரு செக்ஷன். அண்ட் அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு செக்ஷன் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள் படி இந்த கிளாஸ் டெஸ்ட், ஓகே, யூனிட் டெஸ்ட் ஆர் கிளாஸ் டெஸ்ட் நடக்கும்போது இந்த கிளாஸ் டெஸ்ட்டை வந்துட்டு இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் நடத்துங்க அப்படிங்கிறத மட்டும் வந்துட்டு டிக்ளேர் பண்ணுறது யாராக இருக்குன்னா பிரின்சிபல் ஆஃபீஸாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த டிக்ளரேஷனை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதாவது இப்போ நான் ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கேன், இல்லை வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கேன், இல்லை ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் வந்து பிகாம் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கேன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன பரீட்சை, அந்த பரீட்சைக்கான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் என்ன, அந்த கிளாஸ் பசங்க எங்கே போய் உட்காரணும், என்ன பண்ணணும், அந்த பரீட்சையோட டியூரேஷன் வந்துட்டு ஃபிக்ஸடாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு என்ன பரீட்சை, அந்த பரீட்சைக்கு அந்த பசங்க எந்த இடத்துல போய் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் உட்காரணும், அந்த பரீட்சை எழுதி முடிச்சதுக்கப்புறம் அந்த பசங்களோட பேப்பர் திருப்பி மார்க் கொடுக்குற வரைக்கும் எல்லாமே டிபார்ட்மெண்ட் தான் பண்ணுவாங்க, தவிர பிரின்சிபல் ஆஃபீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து டிக்ளரிங் தி யூனிட் டெஸ்ட் ஆர் கிளாஸ் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு பிரின்சிபல் ஆஃபீஸ் பண்ணட்டும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நம்ம டிபார்ட்மெண்ட்ஸ் பண்ணட்டும். ஸோ இந்த இடத்துல நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து ஃபிட் இன் பண்ணிக்கலாம் மேபி. ஓகேவா? அடுத்தது அந்த ஸ்போர்ட்ஸ் டேல நோட்டீஸ் கொடுப்பாங்கல்ல, நோட்டீஸ் மாதிரி அதையும் இப்படி சொல்லலாமா? ஏன்னா வந்துட்டு நோட்டீஸ் வந்து டிபார்ட்மெண்ட்ல வந்து இல்லை கிளாஸ்ல வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. சரி, இந்த இதெல்லாம் நடக்குது, இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்கு, கபடி கிரிக்கெட்லாம் இருக்குன்ட்டு. அது விளையாடுற ப்ராசஸ் நடக்கிறப்ப கிரவுண்டுக்கு தானே போவாங்க. விளையாடுறதுக்கு போறது வந்து உனக்கு ஆப்ஜெக்ட்ஸ் நீ நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது ஸ்போர்ட்ஸ் டே வந்து ஆர்கனைஸ் பண்றது பிரின்சிபல் ஆஃபீஸ்னா அந்த பர்டிகுலர் பிரின்சிபல் ஆஃபீஸில் ஒரு பேனல் போடுறாங்கன்னு வச்சுக்கோ, ஒரு எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு நாளை கொண்டு வந்து போடுறாங்க அப்படின்னா அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் நடக்கிறதுமே பிரின்சிபல் ஆஃபீஸ் தான். அதாவது இந்த ஸ்போர்ட்ஸ் என்னைக்கு நடக்கணும், யாரை சீஃப் கெஸ்ட்டாக கொடுக்கணும், கூப்பிடணும், என்னென்ன காம்படிஷன் நடத்தணும், அந்த காம்படிஷனுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, செகண்ட் ப்ரைஸ் என்னென்ன, அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறது, வேறு என்னென்ன அன்றைக்கி எந்தெந்த மாதிரிலாம் அந்த ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணுங்கிறது எல்லாமே எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபும் வந்து பிரின்சிபல் ஆஃபீஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, தவிர ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் தனித்தனியாக எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு ஆப்ஜெக்டாக வந்து அந்த ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களே தவிர அது அப்ஸ்ட்ராக்ட்ல வராது. ஓகேவா? அடுத்தது இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ் சிமிலரா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் மாதிரி தான். சரி, அதாவது
இப்போ பாடி அவன் கிடையாதுன்னு இம்ப்ளிமெண்டேஷன். டிக்ளரேஷன் ஒரு இடத்துல இருக்கும், இம்ப்ளிமெண்டேஷன் இன்னொரு இடத்துல இருக்கும். சரி, அப்ப அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு இன்டர்ஃபேஸ், இப்போ இன்டர்ஃபேஸ்க்கு நீ காலேஜ் என்ன உதாரணம் சொல்லுவ? அதாவது இப்ப வெளில இருந்து ஏதாச்சும் ஒர்க் ஷாப் பண்றேன்னு சில கம்பெனிஸ் எல்லாம் வந்து ம். அதுக்கு வந்து 2-3 டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் அவங்க கேட்டு வந்திருப்பாங்க. ஓகே. நார்மலா பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு நம்மள மாதிரி எட்ட கம்பெனி வராங்க, நான் அவங்க கேக்குறது வந்து பிசிஏ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த ரிலேட்டட் டிபார்ட்மெண்ட்ஸ் தான் கேட்க போறாங்க. அப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ற எடுத்தது வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட் இதுதான் எடுத்துப்பாங்க. அப்ப அதாவது பிசிஏ டிபார்ட்மெண்டோட ஹெச்ஓடி, பிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி, டீச்சர்ஸ் அவங்க தான் எடுத்துப்பாங்க. இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியிலேருந்து ஒருத்தவங்க வராங்க, அவங்க வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம் நடத்தும் போது அவங்க வந்து பிரின்சிபல் ஆஃபீஸ்லேருந்து ஒரு டிக்ளரேஷன் தான் வரும், ஒரு சர்க்குலர் மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இதுலேருந்து இந்த கம்பெனிலேருந்து XYZ கம்பெனிலேருந்து வராங்க, அவங்க வந்து இத்தனை நாள் வந்து உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரோக்ராம் நடத்த போகிறாங்க அப்படிங்கிற சர்க்குலர் தான் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடிக்கு வரும். ஸோ அது ரோல் அவுட் ஆகும். இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, அப்ஸ்ட்ராக்ட்டுக்கு இன்டர்ஃபேஸ்க்கு என்ன வித்தியாசம்? ஏன்னா அப்ஸ்ட்ராக்ட்னே வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் டிக்ளரேஷன் தான் பண்ணுறீங்க, இன்டர்ஃபேஸ்லேயே மெத்தட் டிக்ளரேஷன் தான் பண்ணுறீங்க. ஸோ அப்போ வந்து அப்ஸ்ட்ராக்ட்டுக்கும் இன்ஹெரிட்டன்ஸ்க்கும் இன்டர்ஃபேஸ்க்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கும்போது என்ன விஷயம் அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்டில் குறைஞ்சபட்ச இம்ப்ளிமெண்டேஷன் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு இப்போ எப்படின்னா வந்து ஒரு சிஏ டெஸ்ட் நடக்குது அப்படின்னா, கிளாஸ் அசஸ்மெண்ட் நடக்குதுன்னா, இந்த கிளாஸ் அசஸ்மெண்ட் வந்து எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நடக்குது அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணும்போது அதை நம்ம பண்ண முடியாது. அவனை பார்த்தானே நிறுத்திட்டு இருக்கேன், அவனை பார்த்து வச்சுட்டு. சரி, இல்ல அன்னைக்கு இதுதான் பேசணும். ஓகேவா? சரி, அப்போ இந்த இன்டர்ஃபேஸ் வந்து என்னன்னா, உங்களால் வந்துட்டு எந்த இம்ப்ளிமெண்டேஷனும் பண்ண முடியாது. ஏன் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியாது அப்படின்னா, அவங்க வந்து வெளியிலேருந்து வராங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு அவங்க இன்ட்ரு பண்ண முடியாது. இன்னொன்று, இப்போ வந்து நீங்கள் யூனிட் டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்கன்னா, இதில் அப்ஸ்ட்ராக்ட் இன்னொரு ஃபீச்சர் சொல்லியிருப்பாங்க. என்ன ஃபீச்சர் அப்படின்னா, ஒரே ஒரு தடவை தான் அதை வந்து இன்டர்நெட் பண்ண முடியும். அதாவது ஒரு பேஸ் கிளாஸை வந்து ஒரு சைல்டு கிளாஸ் ஒரு பேஸ் கிளாஸ் மட்டும் தான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ண முடியும். அது என்னன்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, பிரின்சிபல் ஆஃபீஸ்லேருந்து யூனிட் டெஸ்ட் நடத்தணும்னு இன்ஃபர்மேஷன் வருது. அது வரும்போது ஒரு டிபார்ட்மெண்ட்டும் வந்து அந்த பர்டிகுலர் யூனிட் டெஸ்ட்டோட டேட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்க அதுக்குள்ளே ஸ்கெடியூல் போடுறது, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் இந்த இன்டர்ஃபேஸாக நான் வரும்போது, இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரே டிபார்ட்மெண்ட், ஃபைனல் இயர் படிக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கம்பெனிலேருந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொண்டு வரேன். இன்னொரு கம்பெனி என்ன பண்ணுறேன், டெக்னிக்கலாக ஜாவா அந்த மாதிரி ட்ரைனிங் கொண்டு வரேன். இந்த 2 ட்ரைனிங்குமே என்னால் ஒரே கிளாஸ் நடத்த முடியும். விச் மீன்ஸ் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் பாசிபிள் ஆகுது, மல்டிபிள் ஆக்ஷன்ஸ் இங்கே பாசிபிள் ஆகுது. அப்போது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இன்டர்னலாக ஒரு பர்டிகுலர் ஒரு விஷயத்துக்கு லைட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு ரெஸ்ட் ஆஃப் தி இம்ப்ளிமெண்டேஷனாக டிபார்ட்மெண்ட்ஸுக்கு கொடுத்துறது. அதுவே இன்டர்ஃபேஸுங்கிறது வெளியிலேருந்து ஒருத்தவங்க ட்ரைனிங் வராங்க, ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கே 2 ட்ரைனிங்கும் 3 ட்ரைனிங்கும் என்னால் வந்து அலோகேட் பண்ணி அதுக்கான ஸ்கெடியூல் போட முடியும். அந்த ஸ்கெடியூல் போடுறது டிபார்ட்மெண்ட் பண்ணுவாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வெளியிலேருந்து வந்து பண்ணுவாங்க. ஸோ இது தனியாக நடந்துடும். ஸோ இதுதான் அப்ஸ்ட்ராக்ட் இன்டர்ஃபேஸ்க்கான வித்தியாசம் நான் நினைக்கிறேன். மேபி இது இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வந்துட்டு நம்ம பசங்க கமெண்ட் பண்ணும்போது நம்ம நிறையா வந்து இது பண்ணலாம், சார்ட் அவுட் பண்ணலாம். அடுத்தது ஓகே, இப்போ நம்ம பேசுற மாதிரி இப்போ டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் போறோம். கரெக்டா? இப்போ டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ்ல மொத்தமா நம்ம வந்து பண்ண போறது 6 கிளாஸா? எஸ், அப்படியே சொல்லிடுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அப்ஸ்ட்ராக்ட். ஓகே, அது வந்து ஒன்னா சொல்றா அப்ஸ்ட்ராக்ட், அடுத்தது இன்டர்ஃபேஸா? சரி, இன்டர்ஃபேஸ் வந்து இன்னர் கிளாஸ் நெஸ்டட் கிளாஸ். இன்னர் கிளாஸ் நெஸ்டட் கிளாஸா? சரி, அந்த ஒண்ணுதான். சரி, இன்னர் ஆர் நெஸ்டட் ஷீல்ட் நெஸ்டட். ஓகே, ஸ்டாட்டிக்கா? ஓகே, ஸ்டாட்டிக். அது ஷீல்ட் அது ஷீல்ட் ஆர் ஃபைனல் கிளாஸ். ஓகேடா, ஷீல்ட் ஆர் ஃபைனல். ஓகே, அடுத்து டேட்டா மாடல் கிளாஸ். ஓகே, இப்போ இந்த 6 கிளாஸா பார்க்கணும். ரெகுலர் கிளாஸுங்கிறது நம்ம ஏற்கனவே வந்துட்டு ஜென்ரலா கிளாஸ் ஆப்ஜெக்ட் மெத்தட் போடும்போது பார்த்துருக்கோம். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட், இன்டர்ஃபேஸ், இன்னர், ஸ்டாட்டிக், ஷீல்டு, மாடல். இதை நம்ம பார்க்க மாட்டோம், நம்ம ஒன்றுனா பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படிங்கும்போது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல என்ன எக்ஸாம் பேசணும்? ஸோ டிஸ்கஷன்லாம் வேண்டாம் பேசியிருந்தோம். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு எக்ஸாம் இது பண்ணுவாங்க, எக்ஸாம் டேட் அவங்க கொடுப்பாங்க, ஒரு டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஷெட்யூல் பண்ணிப்பாங்க. ஓகே, அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அப்ஸ்ட்ராக்ட்ல வந்துட்டு அது டேட்டை மட்டும் டிக்ளேர் பண்ற அதை மட்டும் போடுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதிப்போம். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்துட்டு அந்த டிபார்ட்மெண்ட் கிளாஸ் வந்து இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை செலக்ட் பண்ணி அவங்க அதுக்குள்ள போயிட்டு என்னென்னைக்கு சார் அப்படிங்கிறத போன மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இட் இஸ் இன்கம்ப்ளீட் கிளாஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க.
இன்னொன்னு சொல்லுவாங்க இதுல வந்துட்டு இது இருக்கக்கூடிய மெத்தடை வந்துட்டு வெளியில ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்து என்ன பண்ணா இது இன்னொரு கிளாஸ்ல வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அதோட கன்ஸ்ட்ரக்டர் வச்சுதான் நம்ம இது ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா இந்த விஷயம் வந்துட்டு எதனால அப்படின்னா இப்ப நம்ம சொல்ல உதாரணம் தான். ஏன்னா எந்த பிரின்சிபல் ஏதோ காலேஜ் மேனேஜ்மெண்ட்டோ பிரின்சிபல் ஆஃபீஸோ வந்து அவங்களோட அந்த எக்ஸாம் டேட் வந்து சொல்ல முடியுமே தவிர ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்னென்ன எக்ஸாம் என்னென்ன உட்காந்து சொல்லிட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு தேவையில்லை. ஓகேவா? அதனாலதான் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ அப்ஸ்ட்ராக்ட் ஆகும் போது நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கீவேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஓகே சார். கிளாஸ் சரியா எழுத மாட்டேங்குது. கிளாஸ் நேம் வந்து நான் பிரின்சிபல் ஆஃபீஸ் போடுவா. ஓகே, பிரின்சிபல் ஆஃபீஸ் போடுங்க. சோ பிரின்சிபல் ஆஃபீஸ் இப்போ இதான் கிளாஸ். இந்த கிளாஸ்ல நான் சொன்ன மாதிரி வைக்க போற மெத்தட் என்ன, அதுவும் அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்டு ஒன்று. அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான். அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்டு ஒன்று. ஓகேவா? சோ அப்ப வந்து அப்ஸ்ட்ராக்ட் வாய்ட் சின்டாக்ஸ் கரெக்டானு பாத்துங்க. ஓகேவா? சோ அப்ஸ்ட்ராக்ட் வாய்ட் கிளாஸ் அசஸ்மெண்ட் சிஏனா கிளாஸ் அசஸ்மெண்ட் இல்ல யூனிட் டெஸ்ட் ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். ஓகேவா? சோ யூனிட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் போடுறேன். இப்போ இந்த மெத்தட் போடும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா செமிகோலன் வருமா? ஜாவாலையா? ஆமா. ஓகே ஓகே, செமிகோலன் நீங்க போடுறேன். ஸோ அது கூட பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை வந்து ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த அசஸ்மெண்ட் மட்டும் டேட் மட்டும். ஓகேவா? ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் நான் 2 வேரியபிள் வச்சுக்கிறேன். இன்ட்டு போட்டுக்கிறேன், டேட் டைம் ஃபார்மேட்லேயே போட்டுக்கிறேன். டேட்னு போட்டு டேட் டைம் ஃபார்மேட்ல ஸ்டார்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. அதுக்கு அடுத்து இதுல வந்துட்டு ஏதாவது டேட் கொடுக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து இதை பர்மனெண்டா பாஸ் பண்ணலாமா? பிரிண்ட் ஸ்டேட்மெண்டாவே எல்லாத்தையும் கொடுக்க முடியாது. அதாவது என்னன்னா நான் இது சொல்றேன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்டாவே நீங்க கொடுக்குறேன்னா ஓகே பண்ணலாம், நம்ம எக்ஸாம்பிள் பண்ணலாம். பட் ஆக்சுவலி நடக்கும் கொஞ்சம் டீட்டெயிலா இருக்கு. போன வீடியோ பசங்க இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா கேட்டாங்க இல்லையா, அதுக்காக சொல்றேன். ஸோ இப்போ டேட் எடுத்தா ஸ்டார்ட் டேட் அப்படிங்கும் போது வாட் ஐ கேன் டு இஸ் லைக் இங்க வந்து இது வேரியபிளா டிஃபைன் பண்ணிட்டு இதுக்கு டேட் பாஸ் பண்ற மாதிரி வைக்கலாம். இந்த டேட் பாஸ் பண்ற மாதிரி வைக்கும் போது பராமீட்டர் வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இன்புட் பராமீட்டர் வச்சுக்கலாமா? பாடி கிடையாது. நீ பாடி கொடுப்பீங்க, பாடி கொடுப்பீங்க, பாடி அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் பாடி கிடையாது. செகண்டா ஒரு ஓகே, அப்ப அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் பாடி கிடையாது. ஓகே சரி ரைட். அவன் டிக்ளரேஷன் பண்றது அப்படின்னாலே அதான் அர்த்தம். டிக்ளர் பேச முடிச்சுட்டோம்னு அர்த்தம். ஓகே, நான் தான் போட்டேன். வெரி சாரி. ஓகே, இது வந்து போட்டாச்சு. இப்போ இன்னொரு மெத்தட் நான் போட்டேன்னா அதை என்ன பண்ணுவேன், அதுல வந்து இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும்ல, அது வந்து வெறும் வாய்டு போட போதுமா? சரி ஓகே, அப்ப வாய்டு அப்படின்னு போட்டு அதை வந்து திரும்பி என்ன பண்ணலாம், சீனா வச்சுக்கிறேன், திரும்பி நான் வச்சுக்கிறேன். இதுக்குள்ள போய் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்ப நான் சொன்ன மாதிரி டேட் டைம்ல ஒரு ஸ்டார்ட் டேட்டு, ஓகேவா, ஒரு எண்ட் டேட்டு. ஸ்டார்ட் டேட்டு டேட் டைம்ல ரெண்டு டேட்டா டைப்ல இது கொடுத்துருக்கு. ஓகேவா? சோ இதுல என்னன்னா இந்த டேட்ல வந்து ஒரு டேட் இங்க கொடுத்துருக்கு. ஓகேவா? என்ன டேட் அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 25th நவம்பர் 2025 அப்படின்னு போடுறோம். ஓகேவா? இது இந்த மாதிரி போட முடியாது. நீங்க இது டேட் டைம் ஃபார்மேட்ல தான் போடணும். டேட் டைம் ஃபார்மேட்டுக்கும் போது ஃபர்ஸ்ட் இயர் போட்டுக்கலாம், அடுத்து மந்த், அடுத்து டேட்டுக்கு. ஓகேவா? அதே மாதிரி இங்கே வந்துட்டு முடியும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா 25/4/5 ஆரம்பிக்குது. அது இங்கே முடியும் ஒரு 5 எக்ஸாம் வருது அப்படின்னா வரிசையும் வரும். கரெக்டா? ஸோ அப்போ வந்து 30 போட்டுக்கலாம். 30 நவம்பர் 25. ஓகே, சோ இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த பிரிண்ட் இதுல போய் நீங்க வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டு மேபி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எழுதலாம். ஆனா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்க அவசியம் இல்லை நீ சொன்ன மாதிரி. ஏன் நான் சொல்றேன்னா இந்த ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் மட்டும் தான் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் இந்த அசஸ்மெண்ட் ஒரு நாள் டிபார்ட்மெண்ட் முடிவு பண்ணுவோம். டிபார்ட்மெண்ட் முடிவு பண்ணும்போது அவங்க வந்துட்டு அந்த ஸ்கெடியூல் அவங்க தான் கொடுப்பாங்க. அப்போ அங்க பிரிண்ட் போட்டுக்கலாம், இங்க பிரிண்ட் வேணாம். ஓகேவா? சோ இதுல வந்து டேட் மட்டும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டு இந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணும்பொழுது இந்த பாராமீட்டர்ஸை நாங்கள் வந்து எடுத்துப்போம். ஓகேவா? எடுத்து அதுக்கப்புறம் அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். ரைட்டா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா இது இங்க ஒன்று நான் பிரிண்ட் ஸ்டேட் பண்ண வேண்டாம், அதுக்கு பதிலாக இதோட டெலிவரி கிளாஸ் நம்ம இது வந்து இந்த கிளாஸ் முடிச்சிடுவோம். இந்த கிளாஸை முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணாங்கன்னா டைனிங் கிளாஸ் போடணும். ஓகேவா? ஸோ இப்போ டைனிங் கிளாஸ் போடும்போது என்ன பண்றோம் அப்படின்னா கிளாஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தா இப்போ வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்றதுனா சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ். ஓகேவா? இந்த கிளாஸுக்குள்ள நான் இதுல இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணணும். ரைட்டா? ஏன்னா வந்து அது வந்து இன்டர்நெட் பண்ணாதான் நம்மளால மாற்ற முடியுங்கிறதால இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணணும். ஸோ இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு போட்டு பிரின்சிபல் ஆஃபீஸ் எக்ஸ்டென்ஸா இன்டர்ஃபேஸ்
ஓகே. ஸோ இப்போ இதுக்குள்ள என்ன பண்ணோம், இதுக்குள்ள வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ இந்த மெத்தடை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம், ரைட்டா? ஸோ இது ஓவர் ரைட் கீவேர்ட் யூஸ் பண்ண வேண்டியிருக்குல்ல, இங்க அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல இருக்கு, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆட் ஓவர் ரைட் அப்படின்னு போட்டு அந்த மெத்தடை வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருப்பி அந்த வாய்ட் பப்ளிக் வாய்ட் சிங்கிறத வாய்ட் சிங்கிற மெத்தடை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். வாய்ட் சி இதுக்குள்ள நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் மட்டும் நான் இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? அதை தாண்டி ஸ்கெடியூல் வந்து நான் இங்க ஃபுல்லா போட்டுருவோம். ஓகே. ஸோ அப்போ பிரிண்ட் பண்ணும்போது இங்க இருந்து ஸ்டார்ட் டேட் எடுத்து என்ன ரன் பண்ண முடியுமா? இந்த ஸ்டார்ட் டேட் அங்கே நீங்க எடுக்க முடியுமா? எடுக்கலாம்ல. எப்படி எடுப்பீங்க? ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணி எடுக்கணுமா இல்ல டாட்டா ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணா இந்த மெத்தட் கால் பண்ணும்போது இங்க பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா இன்னொரு மெத்தட் வராது. இந்த வேரியபிள் என்னால எடுக்க முடியுமா? இந்த ப்ராப்பர்ட்டி எடுக்க முடியுமா? அதான் கேள்வி. இந்த ஸ்டார்ட் டேட் எண்ட் இருக்கும்போது ப்ராப்பர்ட்டியா இருக்கணும். நார்மல் எடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டி கான்செப்ட்ல இந்த ப்ராப்பர்ட்டி டிக்ளேர் பண்ணிட்டு நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? அது என்னங்கிறது மேபி பசங்க டவுட் கேட்டாங்க அப்படின்னா யூடியூப் வீடியோ பார்த்து கேட்டாங்கன்னா அதுல இன்னொரு எக்ஸ்டென்சிவா சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்குள்ள போய் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் அங்கேருந்து எடுத்துப்பேன். மற்றபடி ஒரு நாளைக்கு என்னென்ன எக்ஸாம் நடக்குங்கிறத இங்கே போடுவேன். ஓகேவா? ஸோ ஒரு நாளைக்கு என்ன எக்ஸாம் முடிக்கும் போது 25ஆம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன எக்ஸாம், ஃபர்ஸ்ட் என்ன எக்ஸாம் ஆடா வரணும் அப்படிங்கிறதையும் போடலாம். ஓகே. ஸோ ஆடா வரணும் அப்படிங்கும்போது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஒரு ஸ்ட்ரிங்ல போட்டுங்க. ஸ்ட்ரிங் டேட்டா போட்டுருங்க. ஸ்ட்ரிங் ஃபர்ஸ்ட் எக்ஸாம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கும்போது அது என்னன்னா ஒரு பேப்பர். ஓகே. சோ ஏதாவது ஒரு பேப்பர், அந்த பேப்பர் கூட அப்படியே மாதிரி போட்டுக்கலாம். அண்ட் அதே மாதிரி வரிசையா ஒண்ணா போட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸ்ட்ரிங்ல வந்து லாஸ்ட் எக்ஸாம் வந்து ஃபிஃப்த் எக்ஸாம் வந்து ஒரு எக்ஸாம் வந்து ஒரு பேப்பர் 5 அப்படின்னு போட்டுங்க. நான் சும்மா முழுசா எழுதுங்க, பாதி தான் எழுதுங்க. ரைட்டா? ஓகே ஓகே. ஓகே. சோ இந்த மாதிரி கொடுத்துருங்க. இப்ப என்ன பண்ணுவேன்னா, இந்த கிளாஸையும் முடிச்சிருவாரு. இப்ப கடைசியா நான் வந்து அந்த கிளாஸ் பிரின்சிபல் ஆபீஸ் இருக்கு இல்லையா, அந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணி இந்த கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் டேட்ல இருந்து எண்ட் டேட் வரைக்கும் என்ன வரப்போகுது அப்படிங்கறது வந்து டோட்டலா வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். நான் அது ஃபுல்லா இங்க எழுதல. அந்த எக்ஸாம்பிள் வந்து நான் என்ன பண்ண ஒரு அவுட்லைன் தான் கொடுக்குறேன். இந்த எக்ஸாம்பிள் போட்டு பாக்குற மாதிரி யாராவது ட்ரை பண்றீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு எங்கிட்ட கேளுங்க. அடுத்தது நான் வந்து இந்த கம்யூனிட்டியில வரும்போது எப்படி இந்த கிளாஸ் வந்து ஃபுல் ஸ்ட்ரக்சர் கொடுத்து இந்த கிளாஸ் டேட் ஸ்டார்ட் வரணும் அப்படிங்கறத அவங்க சொல்றோம். பட் இப்போதைக்கு எக்ஸாம்பிளா பார்த்தோம் அப்படின்னா இதுதான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய மெத்தட ஏன் நம்ம டைரக்டா கால் பண்ண முடியும்னா, இட் இஸ் நாட் கம்ப்ளீட் திங். ஓகே. அதுக்குள்ள எந்த மெத்தடும் வந்து கம்ப்ளீட்டா ஃபுல்லா எழுத மாட்டோம். அதோட ஒரு இப்ப நான் சொல்ற மாதிரி இந்த ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் அதை மட்டும் தான் எழுதுவோம். மிச்சப்படி ஒரு டேட் என்ன எக்ஸாம் எழுத போறதுங்கிறத நீங்க என்னைக்குமே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டியான டைம் டேபிள் வருது அப்படின்னா அந்த டைம் டேபிள் வரும்போது என்னன்னைக்கு எக்ஸாம் தான் வரும். ஜஸ்ட் ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் மட்டும் எந்த கதையும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனாலதான் நம்ம இங்க இது கொடுத்துட்டு இங்க இருந்து இந்த விஷயத்தை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றோம். கரெக்டா? இது வச்சுக்கலாமா? இந்த எக்ஸாம்பிள் பசங்க டவுட் கேட்பாங்க. கேட்டாங்கன்னா அதை செஞ்சு அந்த எக்ஸாம்ல இருந்து கம்யூனிட்டியில போயிட்டு ஹெல்ப் பண்ணிடுங்க. ரைட்டா? அடுத்து இன்டர்ஃபேஸா? ஓகே. ஸோ இன்டர்ஃபேஸ்னா என்னன்னு சொல்லிட்டாப்பா, இன்டர்ஃபேஸ்க்கும் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு என்ன வித்தியாசம் சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்து காமனா இன்டர்வியூல கேட்பாங்க. வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்பாங்க. நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அது எப்படி சொன்னா இன்டர்ஃபேஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஒரு காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா வெளியே இருந்து யாராவது செமினார் ஒர்க் ஷாப் இல்ல வேற ஏதாவது ப்ரோக்ராம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. 400 அதெல்லாம் பண்றாங்க இல்லையா? 400 எடுத்துக்கலாம். 400 எடுத்துக்கலாம் அப்படின்னா இது வந்து எல்லா காலேஜ்லயும் எக்ஸ்பென்சிவா தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமா பண்ணப்படுறது. ஓகேவா? ஆனா இவங்க யாரா 400 வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, they have to create or declare something. அதாவது நான் ஒரு கிளாஸ் நீங்க ஆரம்பிக்குது, இதுதான் சிலபஸ், இப்படிதான் ட்ரைனிங் போக போகுது, இந்த கம்பெனிஸ் தான் நம்ம பார்ட்னர்ஷிப்ல ட்ரைனிங் கொடுக்க போறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வந்துட்டு அதுல சொல்லலாம். ஆனா அதை ஆக்சுவலா எங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அது அந்த காலேஜுக்குள்ள போகும்போது தான் கரெக்டா. ஏன்னா அவங்க வந்து அப்படிங்கும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ட்ரைங் டு பி ஏ இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ் அந்த நான் ஸ்கீம்ங்கிறது இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு, தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஐஏஎஸ் ஆஃபீஸ் தலைமையில அதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு. அவங்க வந்து யார் யாருக்கு வந்து இந்த டெண்டர் கொடுக்கணும், இந்த கான்ட்ராக்ட் கொடுக்கணும், ஓகே, எந்தெந்த நல்ல ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸா கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுல சில டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. அந்த டிஸ்கஷன் தான் நடக்குமே தவிர இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லும்போது அந்த கிளாஸ் எடுக்கிறாங்க இல்லையா, அது வந்து அங்க நடக்காது. ஓகே. சோ அது வந்து எங்க நடக்கும், காலேஜ்ல வந்து நடக்கும். அதே மாதிரி இந்த காலேஜ்ல இந்த நானூறு ஸ்கீம் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் கொடுக்குறோம். ஒரு வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பணம் முடிவு பண்ணுவாங்க. அதில் 10,000 15,000 25,000 50,000 1 லட்சம் முடிவு பண்ணுவாங்க. அப்படி முடிவு பண்ணும்போது யாரு வந்து எந்தெந்த காலேஜ் எடுக்க போறாங்க, உதாரணத்துக்கு இப்போ வந்து எக்ஸ்பைஸ் ஒரு கம்பெனி இருக்காங்கன்னா இந்த கம்பெனிக்கு ஒரு 5,000 ஸ்டூடெண்ட் கையில் கொடுப்பாங்க.
ஓகேவா? ஸோ இப்போ அந்த கம்பெனி இருக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கு, 2 பேரும் இன்டர்ஃபேஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எக்ஸாம்பிள் பேசிருக்கோம், பட் அதோட இது பெட்டர் எக்ஸாம்பிள் சொல்லி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த 2 பேரும் வந்து எல்லாரையும் ரெடி பண்ணிட்டு காலேஜ் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இன்டர்ஃபேஸ் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்டர்ஃபேஸ் நான் முதல்வர் ஸ்கீம். ஓகே, என்ன ஸ்கீம்னு போட்டுக்கலாம். இது ஒரு 2ஆம் ஸ்கீம் வருது. இது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ். இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு தனியா ட்ரைனிங் நடக்குது, இன்ஜினியரிங் தனியா ட்ரைனிங் நடக்குது. ஓகேவா? ஸோ இது என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து வாய்ட் அப்படின்னு போட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு போடுறேன். ஓகேவா? ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போடுறேன். இப்போ இதுக்கு இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு வந்து டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் இது என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்கெடியூல் என்ன எழுதி நடக்க போகுது, எந்த டைம்ல உங்களுக்கு வந்து ஒரு 4 நாள் நடக்காது, அதே மாதிரி ஒரு வாரம் நடக்காது, வாரத்துல ஒரு நாள். ரைட்டா? ஓகே. ஸோ அதில் வந்து என்ன நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே போடலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம், டோட்டல் கிளாஸஸ் மட்டும் இல்லை வேற என்ன போடலாம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நம்பர் ஆஃப் டேஸ் ஏதாவது போடலாமா? ஆனா எதுவுமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறது இல்லை, அதனால நம்ம வெளியே விட்டுறோம். நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அதே மாதிரி திருப்பி வந்து இன்டர்நேஷனல் போகும்போது இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு ட்ரைனிங் கம்பெனி XYZ ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. ஓகேவா? ஸோ இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா they are going to be an interface. ஓகே, இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற வார்த்தையே என்ன அர்த்தம்னா ஒரு பாலம் நடத்தும், 2 பேருக்கு மத்தியில் ஒரு பாலமா இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ இவங்க என்ன பண்றாங்க, என்ன ஸ்கீமும் என்ன பண்றாங்க, XYZ ட்ரைனிங் என்ன பண்றாங்க, எதுக்கு இந்த 4 ட்ரைனிங் கொடுக்குறதா காலேஜ் பசங்களை கம்பெனிக்குள்ள வேலைக்கு போக வைக்கிறதுதான். ஸோ இந்த காலேஜ் பசங்களை கம்பெனிக்கு டிராவல் பண்றதுக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி செயல்படுறவங்க 2 பேரும், அதனால இன்டர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வாயில்னு போட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் போட்டோம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ப்ரோக்ராம் பிளான். ஓகேவா? ஆர்ட்ஸ் சயின்ஸ் ப்ரோக்ராம் பிளான் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட். ஓகே, சோ இதே இங்க டிக்ளேர் பண்ணிட்டேன். இதே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ரைட்டா? சோ இது 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு காலேஜ் வரும். அந்த காலேஜோட நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் அப்படின்னு போட்டு ஒரு காலேஜ் ABC காலேஜ் அப்படின்னு சொல்லி போடுறோம். ஓகேவா? ABC காலேஜ். இப்போ இந்த காலேஜ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ்டென்ஸ் பண்ணும். எதை? இந்த 2 மெத்தட் எக்ஸ்டென்ஸ் இம்ப்ளிமெண்ட்ஸ். ஓகே, சோ அப்ப ABC காலேஜ் இம்ப்ளிமெண்ட்ஸ். ஓகே, இவங்க தான் என்ன பண்ண போறாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. எதுல? நம்மளோட NM ஸ்கீம் அதோட ப்ரோக்ராமையும். ஓகே, சோ 2 வரணும்ல, NM ஸ்கீம் கமா போட்டுக்கலாமா? கமா தான் ஒரு சின்டாக்ஸ் இல்ல. NM ஸ்கீம் கமா NM ஸ்கீம் இல்ல, NM ஸ்கீம் கமா XYZ ட்ரைனிங். கரெக்ட்டா? XYZ ட்ரைனிங். ஓகே, சோ இது 2 தையும் என்ன பண்ணிடலாம் அப்படின்னு இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணிடுவாங்க. இப்போ இம்ப்ளிமெண்ட் அப்படின்னு நான் சொல்லும்போது, இதுக்குள்ள போகும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, இதுக்கு ஓவர் ஈவென்ட் தேவையா? இப்போ டைரக்டா வாய்ட்டே போட்டுடலாமா? இன்டர்ஃபேஸ் வரும்போது ஓவர் தேவையில்லை இருக்கு. ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாய்ட் அப்படின்னு போட்டு இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெத்தட் இருக்கு இல்லையா, இந்த மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களோட சிலபஸ். ஓகே, ஸோ எத்தனை ப்ரோக்ராம், சிலபஸ் என்ன, அந்த மாதிரி அந்த டீடைல்ஸ். ஓகே, ஸோ இது வேணா ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கலாம். பிரிண்ட்ல வந்துட்டு சிலபஸ். ஓகே, ஸோ பிரிண்ட்ல வந்து சிலபஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். அண்ட் அதே மாதிரி இதுல பிரிண்ட்ல வந்துட்டு டியூரேஷன், டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இது 2ம் இவங்க பண்ணிடுவாங்க, இது நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். ஓகே, அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல திருப்பி வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ப்ரோக்ராம் பண்ணும்போது இந்த ட்ரைனிங் கம்பெனி என்ன பண்ணணும்னா, எத்தனை நம்பர் ஆஃப் ட்ரைனர்ஸ் அங்கே போகணும் அப்படின்னு முடிவு பண்ணணும். ஓகேவா? ஸோ அது பண்ணும்போது ஸோ வாய்ட் அப்படின்னு போட்டு XYZ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ப்ரோக்ராம். ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ப்ரோக்ராம் போட்டு இதுக்குள்ள என்ன பண்ணுவோம் அப்படின்னு பிரிண்ட், இதுல பிரிண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்ன இன்னைக்கு. ஓகே, ஸோ வீக்லி 1 டேவா, வீக்லி எவ்ரி Thursday அப்படின்னு சொல்லிட்டா எவ்ரி Thursday எவ்ரி வீக் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டுருவேன். அண்ட் அதுக்கப்புறம் இங்க வந்து ட்ரைனர்ஸ் வந்துட்டு யாரு. ஓகே, ட்ரைனர்ஸ் வந்து யாரு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதை போட்டுருவோம். ஓகேவா? ஸோ பிரிண்ட்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுல வந்து வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணா பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கோர்ஸ் இன்ஃபர்மேஷன் அதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ரைட்டா? இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இன்டர்ஃபேஸ்ல அர்த்தம் புரியுது இல்லையா? அதாவது வேற 2 பேர் வந்து நம்ம கணக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்றாங்க. அந்த 2 ப்ரோக்ராம் பண்ணும் பொழுது இதை வந்து என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது காலேஜுக்குள்ள பண்றோம். ஓகேவா? இப்போ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு இன்டர்ஃபேஸ் என்ன வித்தியாசம் கேட்டான்னு சொல்லுவீங்க. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இன்டர்ஃபேஸ் இல்ல, நீங்க உங்களுக்கு கேட்கறேன். இப்போ நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் பார்த்தோம். ஏன்னா பொதுவாகவே எல்லா இன்டர்வியூ வந்துட்டு வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இன்டர்ஃபேஸ் கேள்வி வந்து பொதுவான கேள்வி. அது என்ன அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல காலேஜ் இந்த டேட் மட்டும் பொதுவா பேசிக்காக முடிவு பண்றாங்க. இங்க வந்து அவங்களே எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துறாங்க. அப்படியே நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலையே, வெறும் டிக்ளரேஷன் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். அப்ப நம்ம போட்ட எக்ஸாம்பிள் தப்புன்னு ஆயிடும்.
நம்ம இது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிக்ளேர் தான் இங்க பண்ணிருக்கோம், ரைட்டா? இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ப்ரோக்ராம் கிட்ட டிக்ளேர் தான் பண்ணிருக்கோம். விச் மீன்ஸ் இவங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு ப்ரோக்ராம் பண்றேன்னு டிக்ளேர் பண்றாங்க. இவங்க வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ப்ரோக்ராம் நாங்க எடுத்து பண்ணிடுறோம் டிக்ளேர் பண்றாங்க. தட்ஸ் வாட் தே ஆர் டூயிங். ஓகே, சோ அப்ப அதை எடுத்து பண்ணும்போது எப்படி நீங்க வந்து இதுவே எல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லுவீங்க? அப்படி சொல்ல முடியாது இல்லையா? அப்ஸ்ட்ராக்ட்ல இதுல வந்து ரெண்டுக்கு ரெண்டோட நீர் இருக்குனால இன்டர்வெஸ்ட் ஏன் ஒரு இன்டர்வேஸ் மட்டுமே நீ கூட நீ வந்து இது பண்ணலாம், ஒரு கிளாஸே ஸ்டடி பண்ணலாம். இன்டர்வேஸ்க்கு வந்து நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆம்பிகுட்டின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஆம்பிகுட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு ரெண்டு கிளாஸ் இந்த மாதிரி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது விச் மீன்ஸ் நாலாவது கிளாஸ் நாட் இன்டர்ஃபேஸ் ரெண்டு கிளாஸ் வந்து நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அதை டிக்ளேர் பண்ண ட்ரை பண்ணும்போது இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது அதாவது ஆம்பிகுவஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா முரண்பட்ட, அதாவது தெளிவு இல்லாம இருக்கு. ஆம்பிகுட்டி என்ன தெளிவு இல்லாம இருக்க போதும் வாய்ப்பு இருக்கு. ஆம்பிகுட்டி இப்போ இன்டர்ஃபேஸ்ல எப்படி ஆம்பிகுட்டி வரும்? எதனால இம்ப்ளிமெண்டேஷன் இல்ல மல்டிபிள் இன்டர்ஃபேஸ் ஒவ்வொரு மாட்டாங்க இன்டர்ஃபேஸ் கிளாஸ் இருந்துச்சு. ஓகேங்களா? சோ இந்த இன்டர்ஃபேஸ்ல கிளாஸ் வரும்போது இந்த ஆம்பிகுட்டி பிரச்சனை எப்படி சார்? என்ன ஆம்பிகுட்டினா என்ன முதல்ல தெளிவின்மைனா என்ன ஆகும்? நான் வந்து ரெண்டு கிளாஸ் ஒரே மெத்தட் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, நான் வந்து இன்னொன்று சொல்றேன். வந்து ஒரு ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் வந்து மெக்கட்ரானிக்ஸ் வச்சுக்கலாம், அது மெக்கானிக்கல் பிளஸ் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ அந்த மெக்கட்ரானிக்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், எலக்ட்ரானிக் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், ரெண்டு பேரும் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ரெண்டுமே ஆல்ரெடி நம்மள்ட்ட இருக்கு இல்ல, அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது சைல்டு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணும்போது ரெண்டு சேர்ந்து அப்படியே மொத்தமா வந்து எடுத்துக்கலாம் அப்படியே முடிவு பண்ணுங்க. எல்லாத்தையும் மொத்தமா எடுத்துக்கலாம் முடிவு பண்ணுங்க. அவங்களோட சப்ஜெக்ட்ஸ் அவங்க எப்படி நடத்துறாங்க, பாடம் நடத்துறது, அந்த ஸ்டாஃப் எல்லாத்தையும். ஓகேவா? இப்போ என்ன ஓகே, நான் மெக்கானிக்கல் சப்ஜெக்ட்ஸ் எலக்ட்ரானிக் சப்ஜெக்ட் எடுத்துட்டேன். ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ரெண்டுத்துலயுமே காமனா இருந்தா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்லயும் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்லயும் ஏதோ ஒரு பேப்பர் வந்து காமனா போயிடுச்சு. இப்போ நீங்க யாரோட கன்சியூம் பண்ணுவேன்? அது ஒரு பிரச்சனை வரும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணா நம்ம அது புதுசா ஒரு கிளாஸ் போகும்போது அவங்க என்ன பண்றோம்னா இவங்கள்ட்ட இருந்து ரெஃபரன்ஸ்க்கு என்ன பண்ணணுங்கிறத மட்டும் நீ எடுத்துக்க, மொத்த இம்ப்ளிமெண்டேஷன் நீயே பண்ணிக்க. இல்லைன்னா தெரியவு இல்லாம உனக்கு எதை எப்படி பண்றது புரியாம போயிடுன்னு சொல்றது இன்டர்ஃபேஸ். புரியுதா நான் சொல்றது? சோ அப்ப என்னன்னா வந்து நான் வந்து ரெண்டு டிபார்ட்மெண்ட்லயும் காமனா இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் வந்துட்டு எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து கன்சியூம் பண்றது, எந்த மெத்தடாலஜி கன்சியூம் பண்றது எனக்கு ஐடியா இல்லாம போகும் பொழுது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா நாளைக்கு தெளிவுமணி வருது. அப்ப நான் என்ன செய்யறேன்னா நான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ல இந்த சப்ஜெக்ட் கொடுக்குறேன், இந்த டிபார்ட்மெண்ட்ல இந்த சப்ஜெக்ட் கொடுக்குறேன், இதான் மெக்கானிக்ஸ். இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நீ தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சு என்னென்னலாம் பண்றியோ அப்படின்னு பண்ணிக்கிறேன். இம்ப்ளிமெண்டேஷன் அந்த சைல்டு கிட்ட கொடுத்துருவோம். ஓகேவா? சோ அதுக்கு எதுக்கு வந்து நான் வந்து பண்ணணும்னா ஆனா என்ன செய்யணும்னு தெரியணும்ல, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன போய் பண்றதுக்கு அதெல்லாம் தெரியணும்ல. அதுக்காக தான் அந்த டிக்ளரேஷன் மட்டும் வச்சு இம்ப்ளிமெண்டேஷன் பண்றோம். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ங்கிறது ஒரு என்டையர் மேனேஜ்மெண்ட்ல நம்ம வந்து ஒரு ஃப்ளோ வந்து பிக்ஸ் பண்றது. சோ இது வந்து சில விஷயம் வந்து எல்லாருக்கும் பிரின்சிபல் ஆஃபீஸ்ல முடிவு பண்ணிக்க முடியாது. பிரின்சிபல் ஆஃபீஸ்ல எல்லா விஷயம் முடிவு பண்ணா டிபார்ட்மெண்ட் இருக்கு, அப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி இருக்கு, அது தேவையில்லை இல்ல. அப்போ பிரின்சிபல் ஆஃபீஸ்ல முடிவு பண்ற விஷயத்த கொஞ்சம் எக்ஸ்டென்சிவா கொஞ்சம் எலாபரேட்டிவா சொல்றதுதான் நமக்கு வந்து அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ங்கிறது இருக்கு. ஓகே, அதாவது டிபார்ட்மெண்ட் இருக்கு, ரைட்டா? சோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ஃபீச்சர்ஸ் நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓகே, சோ இந்த எக்ஸாம்பிள் பிரச்சனை இல்ல, டவுட் இருக்கா?